உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரப்போகுது. இயேசு உங்க வீட்டுக்குள்ள வரப்போறாரு. இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம்தான் இருக்கும், சமாதானம் தான் இருக்கும். நீங்க இயேசுவை தேடுறீங்கல்ல, விழுந்து விழுந்து தேடுறோம் எல்லாரும் இயேசுவை. எப்பொழுதும் நம்ம இயேசுவை தேடிட்டு இருக்கோம்ல. ஏதாவது ஆசீர்வாதம் கிடைச்சிடாதா? இயேசுக்காக காத்துட்டு இருக்கோம். இயேசு ஏதாவது பேசிட மாட்டாரா? யார் மூலமாவது பேசிட மாட்டாரா? ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு என்கிட்ட பேசிட மாட்டாரா? யாரையாவது ஒருத்தரை வச்சு பேசிட மாட்டாரா அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்களா? உங்க வீட்டுல சந்தோஷம் வருதுன்னு இயேசு வர போறாரு உங்க வீட்டுக்குள்ள. ஓகேங்களா? உங்க வீடு எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்றப்படுது. ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டுக்கு பாஸ்டர் வந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்ல. பாஸ்டர் வந்தா, ஐயோ எங்க வீட்டுல பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாரு, எங்க வீடு ரொம்ப நல்லாயிடுச்சு, இந்த ஊழியக்காரங்க வந்தாங்க, இந்த ஊழியக்காரி வந்தாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை விட பெரிய பெரிய தேவன், பரலோகத்தின் தேவன் உங்க வீட்டுக்கு வர போறாருங்க. உங்க வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வருது. இயேசு வந்த வீட்டுல சமாதானம், சந்தோஷம், வியாதி இருக்காது, வேதனை இருக்காது, வறுமை இருக்காது. ஓகேங்களா? இயேசு வராரு. ஓகேங்களாங்க? வேற யாரும் வர போறதில்ல, இயேசு வராரு. எங்க வீட்டுல கார் வந்துருச்சுங்க, எங்க வீட்டுல ஏசி வந்துருச்சு, பர்னிச்சர் வந்துருச்சு, சந்தோஷப்படுறோம்ல. இயேசு வர போறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுங்க. அதனால உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வருது. ஓகேங்களா? உங்க இழந்த சந்தோஷம்லாம் திரும்பி வருது. ஓகேங்களாங்க? எல்லாமே போயிடும். இயேசு வந்துட்டா உங்க வீட்டுல இருக்கிற வறுமை, கடன் எல்லாமே போயிடும். ஒரு பெண்ணுடைய வீட்டுல தேவன் வந்தாருங்க, கடன் எல்லாம் போயிடுச்சு. கடன் எங்க போச்சுன்னே தெரியாது, அப்படி போயிடுச்சுங்க. தேவன் உள்ள வந்துட்டாருன்னு நினைச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்குள்ள, அவ்வளவுதான், செழிப்பு தான். ஒரு டாக்ஸ் கலெக்டர்னா வரி வசூல் செய்கிறவன், ஆயக்காரன். அவன் வந்து எல்லா டாக்ஸ் கலெக்டர்ஸ்க்கெல்லாம் அவன் தான் தலைவன். அவன் பேர் சகேயு. அவன் என்ன நினைச்சானா, இயேசுவை பார்த்துடலாம், இந்த வழியாதான் வருவாரு, அதனால இந்த காட்டத்தி மரத்துல ஏறி நின்று பார்க்கலாம்னு நினைச்சான். போய் பார்க்க ஏறுறான். நீங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் 5-6 வசனம் பாருங்களேன். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்துடனே அவரை அழைத்து கொண்டு போனான். ஏசப்பா உங்க வீட்டுக்கு வர போறாங்க. சகேயு வீட்டுக்கு இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். நம்ம இயேசுவுக்கு உங்க வீட்டு அட்ரஸ் தெரியும், உங்க பெயர் தெரியும். ஓகேங்களாங்க? அவரா வந்துருவாரு, இயேசுவே வந்துருவாரு. உங்க வீட்டுல சந்தோஷம் வரும். நீங்க பாருங்களேன், சகேயு வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, உன் வீடு காப்பாற்றப்பட்டுருச்சு, உன் குடும்பம், உன்னுடைய எல்லாமே காப்பாற்றப்படுகிறது. நம்ம வீட்டுக்கு இயேசு வந்துட்டேன்னா சாபம்லாம் போயிடும். ஓகேங்களா? பாவங்கள் எல்லாம் போயிடும். ஐயோ எந்த காலத்துல செய்த இந்த பாவமோ தெரியல, என் முன்னோர்கள் செய்த பாவமா அல்லது நான் செய்த பாவமா, எந்த ஜென்மத்துல செய்த பாவமோ அப்படிலாம் சொல்லுவோம்ல. இயேசு வந்துட்டாருன்னா பாவம் போயிடும், சாபம் போயிடும். ஓகேங்களாங்க? கவலைப்படாதீங்க. சகேயு வீட்டுல எல்லாமே போயிடுச்சு, நிம்மதி வந்துச்சு. இயேசு வந்துட்டாருன்னா இப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும். உங்க கவலை எல்லாம் ஓடி போயிடும், கண்ணீர் எல்லாம் ஓடி போயிடும். இயேசு அதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வர போறாரு. ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வர போறீங்க, உங்க பிள்ளைங்க வீட்டுக்கு போறீங்க. உங்க பிள்ளைங்க வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வருது, பாவங்கள் சாபங்கள் எல்லாம் போகுது, ஆசீர்வாதம் உள்ள வருது. நீங்க வந்துட்டீங்கன்னா சந்தோஷம் தான் எங்க வீட்டுக்குள்ள. நன்றி. உங்க பிள்ளைங்க வீடு காப்பாற்றப்படுகிறது. நன்றி அப்பா. குட்டி பரலோகமா மாறுது உங்க பிள்ளைங்க வீடு. நீங்க வந்துட்டீங்களப்பா, அப்ப குட்டி பரலோகம் தானே. சாமி உமக்கு நன்றி.
எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்கள் ரத்த கொடிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி உமக்கு நன்றி. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும், இல்லைன்னா நரகத்துல தள்ளிடுவீங்க. அந்த நரகத்துலலாம் எங்களால போய் வாழ முடியாது. அந்த தீ எரிகிற, அக்கினி எரிகிற இடம். ப்ளீஸ்ப்பா, அங்கெல்லாம் தள்ளி விட்டுடாதீங்க. இந்த பூமியிலே நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க நல்லா கழுவி, உங்க ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை தயவு செய்து பரலோகத்துக்கு உள்ள விடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. பா, எந்த ஒரு நொடி நீங்க வருவீங்கன்னு இந்த பூமியில காத்துட்டு இருக்கோம். இயேசுவை வணங்கி வணங்கி பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம்பா. அந்த ஒரு நொடி பரிசுத்தமான மனிதர்களுக்கு நீங்க புதிய உடம்பு கொடுக்க போறீங்க. அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும். அதை பெற்றுக்கொண்டு நாங்க மத்திய வானத்துக்கு நாங்க பறந்து வருவோம். அந்த ஒரு நொடி எங்க வாழ்க்கையை விட்டு நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. பா நன்றி. பரிசுத்த குறைச்சல் இருந்தா விட்டுட்டு போயிடுவீங்களாமேப்பா. ப்ளீஸ்ப்பா, பரிசுத்தமா வச்சுக்கோங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வர போறீங்க. 1000 வருடம் இங்க தங்கி இங்க ஆட்சி செய்ய போறீங்க. உங்க ஆட்சியை பார்க்க ஆசையா இருக்கு. எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.